Hello students, welcome back to Venkatesh Maths Academy. This is 10th Mathematics, Chapter 4 Geometry, Exercise 4.3, question number 7. The perpendicular PS on the base QR of a triangle PQR intersects QR at S. இப்போ diagram பாருங்க, triangle PQRல PS அப்படிங்கிறது தான் perpendicular. ஓகேயா? இது எது மேல இருக்கு? base QR மேல இருக்கு. Also, such that QS equal to 3 into SR. அதாவது இந்த லென்த்து SR மாதிரி 3 டைம்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? ப்ரூவ் தட் 2 into PQ square equal to 2 into PR square plus QR square. பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராமில் ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, அது செப்பரேட்டாக எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு இன் ரைட் ட்ரையாங்கிள் PSQ இன் triangle PSQ angle S equal to 90 degree. So, by Pythagoras theorem, PQ square equal to sum of other two sides, அதாவது PS square plus QS square. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஆல்சோ இன் ரைட் ட்ரையாங்கிள் PSR angle S equal to 90 degree. By Pythagoras theorem, PR square equal to PS square plus SR square. இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? Now subtract 2 from 1 we get, அதாவது ஈக்குவேஷன் 1ல இருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் equal to at the right hand side PS square plus QS square minus PS square plus SR square equal to PS square plus QS square. இதை சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ சைன் மாற்றிக்கங்க. மைனஸ் PS square மைனஸ் SR square. இப்போ இது ப்ளஸ் PS ஸ்கொயர், இது மைனஸ் PS ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் ஈக்குவல் டு QS ஸ்கொயர் மைனஸ் SR ஸ்கொயர். இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோமோ அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுலேயுமே PQ இருக்குது, ரெண்டுலேயுமே PR இருக்குது. இப்போ இதில் QR இருக்குது, இங்கே வந்து QS SR இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இந்த QS அண்ட் SRஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் QRஆ ரீப்ளேஸ் பண்ணணும். அதற்கு அவங்க ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. என்னது? QS ஈக்குவல் டு 3 into SR. கிவன் தட் QS ஈக்குவல் டு 3 into SR. இது கிவன். ஓகே, நவ் வாட் இஸ் QR? QR equal to QS plus SR equal to QS equal to 3SR. So 3SR plus SR equal to 4SR. இப்போ இதில் என்ன பண்ணலாம்? SR ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? therefore SR equal to QR by 4. ஓகே, அதே போல் ஒன்ஸ் அகெயின் QR equal to QS plus SR equal to, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? QSஐ ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேயா? அப்போ இங்கே என்ன பண்ணுங்க? SR ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ QS அப்படியே எழுதிக்கங்க. ப்ளஸ் SR equal to இந்த மல்டிபிள் டிவைடாக மாறுமா? QS by 3. இப்போ எல்சி எடுத்தீங்கன்னா 3QS plus 1QS equal to 4QS by 3.
therefore QS equal to இந்த டிவைட் இந்த பக்கம் மல்டிப்ளை ஆனிச்சுன்னா மல்டிப்ளை டிவைடாக மாறுமா? ஸோ 3 into QR divided by 4. ஓகே, இதை ரிசல்ட்டு 4 and 5 வச்சுக்குவோம். இப்போ இந்த 4 and 5 எடுத்து ஈக்குவேஷன் 3ல் அப்ளை பண்ணலாமா? சப்ஸ்டியூட் 4 and 5 in equation 3 we get PQ square minus PR square equal to QS equal to 3QR by 4. 3QR by 4 the whole square minus SR equal to QR by 4 whole square. PQ square minus PR square equal to 3 square 9 QR square by 4 square 16 minus QR square by 16. Again PQ square minus PR square equal to இதில் 16 as common. அப்போ என்ன பண்ணலாம்? by 16 போட்டிங்கன்னா 9QR square minus 1QR square equal to 8QR square. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 8 1s are 8 2s are. ஸோ QR square by 2ன்னு கிடைக்குது இல்லையா? இப்போ டிவைட் இந்த பக்கம் என்ன ஆகும்? மல்டிப்ளையாக மாறும். 2 into PQ square minus 2 into PR square equal to QR square. இப்போ minus 2PR square ரைட் சைடில் கொண்டு வாங்க. therefore 2PQ square equal to மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ் ஆகிடும். 2PR square plus QR square. Thus it is proved. That's all.